நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு தாங்க போகிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கொச்சிவேலிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின்னா மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம சேலம் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். சேலமில் இருந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கொச்சிவேலிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சேலமில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் வாங்க இந்த மைசூரு கொச்சிவேலி எக்ஸ்பிரஸில் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுடைய மைசூர் கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மைசூரில் எடுத்து இங்கே சேலமுக்கு 9:17 ஷெடியூல் டைம் கொடுத்துருக்கான். கரெக்ட் டைமுக்கு வரானா அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான். ஏன்னா ஈரோடு போகிற சைடு எல்லா ட்ரெயினுக்குமே பிளாட்ஃபார்ம் 4 தான் சேலமில் அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரெயினும் பிளாட்ஃபார்ம் 4 தான் வரும் அஸ் யூஷுவல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. நம்மளோடது ஸ்லீப்பர் கோச் S5ங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ RLWL வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து RACக்கு போய் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் ஒன்றுனா போக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நைட் டைம் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயத்த இந்த விலாகில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக விலாக் ஜாலியாக வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பிளாட்ஃபார்ம் 4க்கு போகலாம். ஸோ இப்போ தான் சென்னை சென்ட்ரலில் இருந்து மேங்களூர் சென்ட்ரல் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ ஷெடியூல் டைம் படி வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணிக்கு தான் வரான் அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்மளுடைய ட்ரெயின் வந்து சேலம் அவுட்ரு வந்துருச்சுன்னு காமிக்குது. ஸோ கோச் பொசிஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம S4 கிட்ட தான் இருக்கிறோம். மைசூரிலிருந்து கொச்சிவேலி வரை செல்லும் மைசூர் கொச்சிவேலி விரைவு வண்டி வயா கோயம்புத்தூர் ஆலப்புழா இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். ஸோ கரெக்டாக 9:40க்குங்க. ஆக்சுவலி 41 ஆகிடுச்சு. ஸோ 9:41க்கு சேலம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பியாச்சு. 20 நிமிஷம் டிலேவோட. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க. அதனாலேயே என்னமோ தெரில ட்ரெயின் வந்து ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நைட்டு டின்னரில் என்ன ஆப்ஷன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேஷனில் வாங்கலாம், இன்னொன்று வந்து இன்றைக்கி கேட்ரிங்கில் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து கேட்ரிங்கில் தான் நம்மளோட ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் நைட் டைமுங்கிறனால எல்லாமே இப்போயே தூங்கிட்டாங்க. டைமும் கரெக்டாக 9:45க்கு மேலே ஆக போகுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம சாப்பிட்டு நம்ம ஜேர்னியை இன்னும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கோ பேசஞ்சர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு லைட்டை போட்டிருக்கேன். ஸோ நம்ம கேட்ரிங் ஆர்டர் பண்ணோம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரைட் ரைஸ் தாங்க, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் மஷ்ரூம் மஞ்சூரியன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச். ஸோ இது 3மே தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. சரி வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட ஈரோடு ஜங்ஷன் தாங்க வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்த டின்னரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உண்மையாலே குவான்டிட்டி வைஸ் சூப்பராக அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த சாண்ட்விச் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பியூர் ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா மக்களே? ஸோ இப்போ வந்து ஃபேர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். சேலமில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் நமக்கு வந்து பேசிக் ஃபேர் வந்து 330 ரூபாங்க. ஸோ அது கூட ஒரு 15 ரூபா வந்து யூபிஐ சார்ஜஸ் சேர்த்துக்குங்க. ஸோ மொத்தம் 345 ரூபா. இந்த ட்ரெயினை நான் புக் பண்ணும்போது சேலம் டு கொச்சிவேலி எனக்கு வந்து RLWL வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தது. ஸோ நான் நினச்சேன் RLWL ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டு குறைஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. RAC தான் விழுந்தது. RAC 80 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி வந்து பெர்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் சைடு லோயருங்க. மாஸ் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க. ஈரோட்டில் இருந்து நம்ம ட்ரெயின் அப்படியே எடுக்கட்டும். இங்கேருந்து கிளம்பி அப்படியே போகலாம். நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து திருப்பூர். அதுதான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப். ஸோ அங்கே வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸ்டார்டர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ வாங்க வண்டி அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பூர் நோக்கி அப்படியே போகலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட தி லெஜண்ட் சேரன் எக்ஸ்பிரஸ். ஸோ சென்னைக்கு கிளம்பிட்டான். திருப்பூரில் இருந்து 20 மினிட்ஸ் டிலேவோட டாலர் சிட்டியான திருப்பூர் தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. RPF வந்து என்னப்பா இன்னும் தூங்காமல் இருக்கீங்க RAC அப்படின்னு கேட்டு போனாங்க. இல்லை சார், கோ பேசஞ்சர் வந்து கோயம்புத்தூரில் இறங்குறாங்க. ஸோ அதனால் என்னோடய பர்த்தில் சும்மா உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு போய் தூங்குங்க, ஏன் உட்காந்துருக்கீங்கன்ட்டு ஒரு சின்ன அட்வைஸை போட்டு போனார். ஸோ ஏன்னு தெரியல, என்னோடய பர்த்லேயே தான் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே கூட எந்திரிச்சு வரல. ஸோ என்னென்னு தெரியல. ஸோ இப்போ மணியும் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் தப்பு, அவங்க சொல்கிறதும் தப்பு கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 11:40 ஆகிடுச்சு. ஸோ மேபி வாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க, திருப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த சைடு இப்போ தான் சேரன் கிளம்பி போனார். சேரன் கிளம்பின உடனே நம்மளும் கிளம்பிட்டோம் திருப்பூரில் இருந்து. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் தாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் இருக்குது, ஸ்டாப்பிங் இருக்குது. ஏன்னா ஒரு சில ட்ரெயின் வந்து போத்தனூர் வழியாக அப்படியே கோயம்புத்தூருக்குள்ளே வராமையே போயிடும்.
பரவாயில்லன்னே சொல்லணும். டிலே வந்து 20 நிமிஷமாக இருந்தது, இப்போ 2 நிமிஷம் டிலேவாக மாறியிருக்கு. ஸோ 2 நிமிஷம் டிலேவோட கோயம்புத்தூர் ஜங்ஷன் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். என்னமோ தெரியல, இந்த ட்ரெயினில் நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே இவ்வளோ பேர் இறங்குவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மைசூரில் இருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு ட்ரெயின் இந்த மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் மைசூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து வேறு ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி தான் மைசூர் போக முடியும். டேரெக்ட் ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான். அதனாலேயே என்னமோ தெரியல, மைசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டாப்ஸ், மைசூரில் இருந்து இந்த ட்ரெயின் எங்கெங்கே நின்று வருதோ என்னமோ தெரில, எல்லா ஸ்டாப்லேயும் ஏறி இருந்திருப்பாங்க போல். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்குறத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன, தூக்கம் தான். 12:20 ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மார்னிங் கேரளாவில் இருந்து அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி எல்லாமே செம்ம ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. ஸோ வாங்க நம்மளும் போகலாம். ஸோ நம்மளும் வந்து தூங்க போகிறோம். ஸோ மக்களே, இதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்க தான் போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே குட் நைட். ஓகே, பாய். ஸோ இங்கிட்டு வந்து நாகர்கோவிலில் இருந்து மேங்களூர் சென்ட்ரல் போகிற எர்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. அந்த ஐசிஎஃப் அந்த சவுண்ட் நல்லா கேட்குது, தட்டக்கு 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 தட்டக்குன்ட்டு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஒரு டீப் ஸ்லீப், நல்லா தூங்கி முடிச்சுட்டு ஸோ இப்போ இங்கே வந்து ஹரிபாட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜேர்னி கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் கேரளாவை ஃபுல்லாக ஏர்லி மார்னிங், அதாவது ரொம்ப விடிய காலையிலேயே கவர் பண்ணிடுது. ஸோ இப்போ தான் கரெக்டாக நானும் தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ கரெக்டாக 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. ஸோ ஒன்று வந்து கர்நாடகா, அண்ட் தென் தமிழ்நாடு, அண்ட் தென் கேரளா. ஸோ 3 ஸ்டேட்டையுமே கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டெய்லியுமே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, வாங்க அப்படி ஜேர்னியை கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு ஹரிபாட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ரூட்டை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா ட்ரெயினுமே வந்து இந்த ஆலப்புழா வழியாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம நைட்டு வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்துருந்துருப்போம். கோயம்புத்தூரில் இருந்து அஸ் யூஷுவல் பாலக்காடு வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து அங்கே இருந்து ஆலப்புழா வழியாக இப்போ நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து எல்லாமே கோட்டயம் வழியாக தான் போகும். எர்ணாகுளம் டவுன் வந்து பைபாஸ் எடுத்து கோட்டயம் வந்து, கோட்டயம்லேருந்து காயக்குளம் வந்து ஸோ அப்படியே போகும். நம்ம வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து ஆலப்புழா, அண்ட் தென் இப்போ காயக்குளம் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை அப்படியே அழகாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதாங்க கோட்டயமுக்கு போகிற லைனு. ஸோ இப்போ நம்ம வந்து
காயக்குளம் ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். எஸ். ஸோ இங்கிட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கேரளாவுடைய ஒரு பெரிய ட்ரெயினை தான் மீட் பண்ண போகிறோம். எஸ், கேரளாவுடைய திருவாண்டம் காசர்கோடு வந்தே பாரத் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ காயக்குளமில் வந்து வந்தே பாரத்துக்கு வந்து ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ லெட்ஸ் see. எனக்கு தெரிஞ்சு வர்றது அவன் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு 16 கோச் கொண்ட வந்தே பாரத்து. ஸோ ஸ்டார்ட்ரு எல்லாமே கிளியரில் தான் இருக்குது. ஸோ வந்தே பாரத்தை பார்த்துருப்பீங்க. இங்கே என்னன்னா வண்டி கொஞ்சம் மெதுவாக தான் வந்தது. ஏன்னா என்னமோ தெரியல, அங்கே கேரளாவில் இருந்து கொல்லம் வழியாக வந்து இங்கே லூப் லைன் எடுத்து தான் கோட்டயமுக்கு போச்சு வண்டி. அங்கே வெளியே வரும்போது ஸ்லோவாக தான் வந்தது. ஆனால் இங்கே உள்ளுக்கேருந்து கிளம்பும் போதெல்லாம் செம்ம ஸ்பீடு வண்டி. ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம், எனக்கும் ஆசை தான். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க இந்த ட்ரெயினை பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மைசூர் கொச்சிவேலிக்கு எந்த ஒரு ரேக் ஷேரிங்கும் கிடையாது. மைசூர்லேருந்து கொச்சிவேலி போகும், மறுபடியும் க்ளீனிங்கை முடிச்சுட்டு கொச்சிவேலிலேருந்து மைசூர் போகும். இதுதான் இவனோட டெய்லி ரொட்டீன்னே சொல்லலாம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம காயக்குளமில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கிட்டு வந்து ஏதோ பூனான்னு கத்திட்டு இருந்தாங்க. புனே கன்னியாகுமரி தான். ஆக்சுவலி லிங்க் வந்து அந்த UYOM போனோம்மா, எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியாக தெரில. ஸோ நம்மளுடைய ராயபுரம் வந்து 100 லோக்கோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த நேம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதை நான் ஏறும்போது சேலமில் பார்த்தேன், என்னமோ தெரில, வண்டி இப்போ தான் வருது. RPF ஐயா. ஸோ வாங்க, இங்கே காயக்குளமில் இருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து கொல்லம் ஜங்ஷன் தாங்க. வாங்க அப்படியே கேரளாவோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். நம்ம ஆக்சுவலி வரும்போது வந்தே பாரத் இந்த லைனில் தான் வந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது என்னடா நம்ம ட்ராக்குக்கு நேராக வருது, சிக்னல் வேறு க்ரீனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ட்ராக்கில் இருந்து மெதுவாக வளைஞ்சு அப்படியே அந்த ட்ராக்கில் போய் சல்லுன்னு அப்படியே மெயின் லைனில் போயிடுச்சுங்க. காமிக்கிறேன். இப்போ நம்மளே அந்த லைனில் தான் வளைஞ்சு போவோம். இதுதாங்க கொல்லமில் இருந்து காயக்குளம் போகிற லைனு. ஸோ வந்தே பாரத் இங்கே தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம இப்போ வந்தோமே ஆலப்புழா ரூட், அந்த ரூட்டு தான் வரும். ஸோ அதனால் வண்டி வேகமாக போனோம் அப்படின்ட்டு மெதுவாக இந்த லைனில் வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக இப்போ கோட்டயமுக்கு அந்த பையன் கிளம்பிட்டான். நம்ம இங்கிட்ட கொல்லம் சைடு கிளம்பியாச்சு. வாங்க, இன்னும் ஏகப்பட்ட கிராசிங்லாம் இருக்குது, சீனரிஸ்லாம் இருக்குது. நம்ம சீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம்.
20 மினிட்ஸ் டிலேவோட கொல்லம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பிட்டோம். நம்ம வந்து சேலமில் ஆன்போர்ட் பண்ணோம். டிடி வரவே இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான டிடிங்க வந்து நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. சேலமில் இருந்து கொச்சிவேலி இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கவர் பண்ணுதுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் கம்மி. 11 மணி நேரம் 55 நிமிஷம் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. அவ்வளோதான், கடைசி ஸ்டாப்பான கொல்லம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பிட்டோம். அடுத்த சீனரிஸை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். வாங்க கொல்லம்ல இருந்து கிளம்பலாம். ஸோ மார்னிங் டைமில் பிஸியாகவே இருக்குது. ஏகப்பட்ட ஆர்டிஎஃப்ஸ். ஸோ ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி கொல்லம் ஜங்ஷன்லேயே ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. ஒரு 20 பேர் இருப்போம் இந்த கோச்சில். ஃபைனலாக நம்மளுடைய சேலமில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக கொச்சிவேலி வந்துட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் டைமாகவே வந்துடுச்சு இங்கே கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. கண்டிப்பாக இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேலம் இடையில இருந்தால் ஆரம்பித்தோம். பட் எனிவே ஜேர்னிலாம் சூப்பராக இருந்திருக்கும். நிறைய கிராசிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா, மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு. அடுத்த ஒரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye from ட்ரெயின் பையன். பாய், டாடா மக்களே, பாய்.